வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் பே ஆப்பில் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஸோ ரெகுலராக ஈவெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இல்லை நம்ம ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது கூட நம்மளுக்கு வந்து கேஷ்பேக்ஸ் வரும். இந்த கேஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இந்த பணத்தை எப்படி வித்ட்ரா பண்ணுறது, இதை என்னால் யூஸ் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் இருப்பீங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபர்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ டாப் அப் பொனான்சா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணும்போது என்ன ஆஃபர் இருக்குது, ஸோ ஏதாவது கிஃப்ட் கார்ட்ஸ் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா என்ன கேஷ்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அபி பஸ்ஸில் ஏதாவது டிக்கெட் புக் பண்ணால் இருக்குது, இல்லை டிஜிட்டல் ஜென்ரல் இன்சூரன்ஸில் ஏதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணால் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே இவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க, ரெட் பஸ்ஸு இல்லை மேக் மை ட்ரிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை அபி பஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் இருக்க டிஸ்கவுண்ட்டை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு 500 ருபீஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா இந்த ரிவார்ட்ஸில் தான் பெரிய பிரச்சனை வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னோடய ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ண முடியல, இதை வித்ட்ரா பண்ண முடியலன்னு தான் கம்ப்ளைண்ட் வருது. ரெண்டே விஷயம் தான் இதில் இருக்குது. உங்களுக்கு டேரெக்டாக கேஷ்பேக் வந்துச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து இவங்களே கிரியேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த வேலையுமே இதில் செய்ய தேவையில்லை. சரியா? ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் நீங்கள் பார்த்துக்குங்க. 10 to 100 கேஷ்பேக் அட் ஸ்விக்கின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்னென்னா மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் டீட்டெயில்ஸில் மினிமம் 150 ரூபா நீங்கள் ஸ்விக்கியில் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்விக்கிக்கு கூகுள் பே வழியாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ரிவார்டு வந்து உங்களுக்கு ஓப்பனே ஆகும். சரியா? இது ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுவீங்க. ஸ்க்ராட்ச் பண்ணோன்னே என்ன அமௌண்ட்டு விழுகும். ஸோ இந்த 10லேருந்து 100க்குள்ளே என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உடனே கிரெடிட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கொடுக்குற ஆஃபர் எல்லாமே நீங்கள் அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டில் நீங்கள் கூகுள் பேயை வச்சு பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அன்லாக்கே ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ஸ்க்ராட்ச் பண்ணி பணம் எடுக்க முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆஃபரும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது ஸ்விக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆன் எல்பிஜி பில் பேமெண்ட். அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும். எல்பிஜி பேமெண்ட் வந்து கூகுள் பே வழியாக பண்ணணும். மினிமம் 200 ரூபா பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபாஸ்டேக் பில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது. அதாவது அதில் ஒரு கேஷ்பேக் இருக்குது. அடுத்து லோன் இஎம்ஐ பேமெண்ட் கூகுள் பே வழியாக பண்ணால் அதில் ஒரு கேஷ்பேக் அமௌண்ட் தருவோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அவங்க கொடுத்துருக்க அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணால் மட்டும்தான், அதுவும் அவங்க சொல்கிற மினிமம் அமௌண்ட்டுக்கு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹெட்ஃபோன்ஸோ இல்லை வேறு என்ன கொடுத்துருக்காங்க, பேங்கிள்ஸ், மேக்ஸிமம் ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாத்திங், சன்கிளாஸஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆஃபர் எடுத்துக்கிங்க. ஸோ கெட் அப் டு 75% ஆஃப். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் காப்பி ஆப்ஷன் இருக்குது, காப்பி பண்ணிக்கலாம். கீழே இருக்க டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு படிங்க. ஸோ எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த கோடை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண எதுவுமே தேவையில்லை. என்ன அமௌண்ட்டுக்கு எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த கூப்பன் கோடு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை காப்பி பேஸ்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். ரெடீம் நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் இருக்குது இல்லையா, இந்த பிராண்டோட வெப்சைட்டுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி அவங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ப்ராடக்ட்டை. அதை நீங்கள் பை பண்ணணும். செக் அவுட் பண்ணும்போது இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. சன்கிளாஸஸ் கூட இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்ராக் சன்கிளாஸஸ் கொடுத்துருக்காங்களா, மேலே கோடு இருக்கா, கெட் கோடு இருக்குது. ஸோ ஆஃபர் எக்ஸ்பைரி டேட்டும் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் யாரும் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணணும். இவங்க வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பெண்டிங் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இந்த கோடை அப்ளை பண்ணி டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணணும். ஸோ மெயினாக இந்த பிரச்சனைகளை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ மெயினாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவை படிச்சிங்க அப்படின்னா நீங்களே அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இருந்து இப்படி பண்ணி பாருங்கள். ஸோ கரண்ட்டாக லட்டூஸ் கேம் போயிட்டுருக்கு.
அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி முடிங்க. ஸோ நான் ஃபைனல் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஒரு லட்டு மிஸ் ஆகுது. அதை கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு கேஷ்பேக் வந்துடும். ஸோ இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் ஈவெண்ட்ஸ் வரும். மறக்காமல் விளாண்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் கேஷ்பேக்காக எடுத்து உங்கள் பேங்க்குக்கு அவங்களே கொடுத்துருவாங்க, வித்ட்ராவல் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இது பண்ண தேவையில்லை. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேம் வருது இல்லையா, இந்த கேமில் நான் எதுக்கு காசு செலவு பண்ணி 50 ரூபா 100 ரூபாய்க்காக நான் 500 1000 செலவு பண்ணணுன்னு சொல்லி என்ன கேட்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யாரும் காசு செலவு பண்ண வேணாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேமெண்ட் பண்ணணுன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டை போட்டு அவங்ககிட்ட நீங்கள் மறுபடியும் அந்த பேமெண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சி விட்டு அவர்கிட்ட இருந்து அந்த பேமெண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இல்லை இதில் ஏதாவது பில் பேமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பில்லு கட்டணும்னு இல்லை, ஏதாவது அந்த டைமில் பில்லு இருந்தால் மட்டும் அதை கட்டுங்க. இல்லாட்டி அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து உங்களை பணத்தை செலவு பண்ணி தான் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணணுன்னு எப்பயுமே சொன்னதில்லை. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. ஸோ அதையும் புரிஞ்சுக்குங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.